இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வினைத்திருக்கும் கார்டன் விநாயகரை வேண்டி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாதுளை. இந்த மாதுளையை தாய் அபிராமி தாயோட பார்வதி தேவியோட ஒப்பிட்டு பாடப்படுறது. அபிராமி அந்தாதியோட நூல் பயனில் ஆத்தாலே எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம் போ நிறத்தாலே அபிராமி தாயோட நிறத்துக்கு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு இந்த மாதுளை பூ கனி காய் அனைத்துமே வந்து சிறப்பு பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இது வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடியது. வீட்டில் முதல்ல செடியை நம்ம வாங்கிட்டு வரணும்னா முதல்ல துளசியை வாங்கிட்டு வரணும். அடுத்தபடியாக நம்ம இல்லத்தில் நம்ம வாங்கி வரக்கூடிய செடின்னு பார்த்திங்கன்னா மாதுளை செடி. மற்றும் உடல் ரீதியாக நன்மைகள் பார்த்திங்கன்னா மாதுளையை பற்றி எல்லாருக்கும் அதோடய பெனிஃபிட்ஸு, இரத்த விருத்தி, உடல் சோறு நீக்கக்கூடியதுன்ற விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளே போக வேண்டாம். மாதுளை செடியை வீட்டில் வளர்த்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். நம் இல்லத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல் உள்ளே கொண்டு வருவதற்கு பல விஷயங்கள் இருக்குது. அது செடி மூலியமாக நம்ம கொண்டு வரலாம். பல வகையான செடிகள் இருக்குது. அதை வேறு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்பொழுது மாதுளை செடியை நம்ம வளர்க்குறது மூலியமாக நம்ம இல்லத்தில் ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மிகரமோ சுக்கிர ஆதிக்கமோ நமக்கு வந்து இல்லத்தை தேடி வரும். இந்த சுக்கிர கடாட்சம் நிறைஞ்ச இந்த மாதுளை செடியை நம்ம வீட்டோட தென்கிழக்கு திசையில் நம்ம வைக்கலாம். மற்றும் வாஸ்து தோஷங்கள் நீக்கக்கூடிய செடியில் இதுவும் ஒன்று. நான் இந்த ஹைப்ரிட் வகையை வாங்கலை, நாட்டு மாதுளை அதுதான் வாஸ்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. மாதுளை கன்று வீட்டுக்கு வாங்கி வந்து 1.5 வருஷம் ஆகுது. இது 1.5 வருஷம் செடிங்க. இதில் எல்லா கிளைகளும் பூ காய் நிறைஞ்சிருக்குது. இதுக்கு மருந்துன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் எதுவும் கிடையாது. வீட்டில் வர காய்கறி கழிவு அதை வந்து டீகம்போஸ் பண்ணி போடுறது மட்டும்தான். டீகம்போஸ் பண்ணி வேர்கிட்ட கொடுக்காம மாதுளையோட பக்கவாட்டில் மண்ணிலேருந்து எடுத்து கொடுத்து நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். லக்ஷ்மிகரம் நிறைந்த மாதுளை செடின்றதால எப்போவுமே இந்த செடியோடைய காய்ந்த இலைகள் காய்ந்த கிளைகள் எல்லாத்தையும் அப்போ உடனுக்குடன் அகற்றிட்டு அது நல்ல ஒரு பராமரிப்போடு தினம் அதுக்கு நீர் ஊற்றி இலைகள்லாம் பளிச்சுன்னு அந்த மாதிரியான கண்டிஷன்லேயே அதை நாங்கள் வச்சிட்ருப்போம். இந்த மாதிரி வைக்கிறதன் மூலமாக மட்டுமே தான் அது ஒரு லக்ஷ்மிகரமும் சுக்கிராதிக்கமும் நிறைஞ்சிருக்கும். அடுத்ததாக மாதுளை நிறைய காய்க்கிறதுக்கு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஒரே கிளையில் நிறைய பூக்கள் இருந்துச்சுன்னா அதை உடனுக்குடன் அந்த பிஞ்சுகளை வந்து நம்ம வந்து ஒரு கிளைக்கு 1 அல்லது 2 பூக்களை மட்டும் விட்டுட்டு மிச்ச பூக்களை அகற்றிடணும். ஆனால் அந்த மாதிரி நான் பண்ணுறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பூஜைகள் நம்ம இல்லத்தில் நடக்கிறதால பூ வர வரைக்கும் அதை காத்திருந்து அந்த பூ வந்த பிறகு கொஞ்சம் பொறுமையாக அந்த பூக்களை ரொம்ப பொறுமையாக பறிக்கணும். பொறுமையாக பறித்து குலதெய்வத்துக்கு வழிபடுறது, சிவபெருமானுக்கு வைக்கிறதுன்னு நான் அதை பயன்படுத்திக்கிறேன். இதை பாருங்கள், இது நம்ம இல்லத்துலேயே பதியம் போட்ட மல்லிகை செடி. இதுவும் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு சுக்கிரத்துவம் நிறைந்தது மல்லிகைப்பூ, சுக்கிராச்சாரியுடைய பூ மல்லிகை. இதுலேருந்து பதியம் போட்டு இந்த செடிகளை நாங்களே உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இது காலையில் 6லேருந்து 6:30 மணி சன்லைட்டு. அதுக்கப்புறம் அதை நிழல் பாங்க எடுத்து வச்சுருவோம். இப்படியே வந்து ஒரே ஒரு செடி வாங்கிட்டு வந்து பல பதியங்கள்லாம் போட்டு நாங்களே 1, 2, 3 ஆக்குறோம். இது பார்த்திங்கன்னா துளசி செடி. அதுவே தன்னால் இது மருதாணி ஒரு 3-4 செடி இருக்குது. அதுவே வந்து விதை விழுந்து அது தன்னால் வளருது. உள்ள சேனலில் இருக்கவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது மருதாணி செடி வேணும்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, அட்ரஸ் கொடுக்குறோம், வந்து வாங்கிட்டு போங்க மறக்காமல். இது அறுக்கும் பில்லு விநாயகருக்கு தினம் வைக்கிறதுக்கு கோவிலுக்கு விநாயகர் கோவில் பக்கத்தில் நோக்கமே ஒரு கான்செப்ட்னு சொல்லிவிட்டு அது மட்டும் சொல்லாமல் எல்லா கருத்துக்களையும் மக்களுக்கு ஷேர் பண்ணுன்றது ஒரு நோக்கம் மட்டுமே தான். இது ஒரு பொதுநல பாங்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஒரு பெயர் சிவசாய். இந்த செடியுடைய முட்டு மேலே ஒரு பிளேட் இருக்குது பாருங்கள். அந்த பிளேட் வந்து குருவிகள் எல்லாம் வர்றதுக்கு தானியங்கள் போட்டு வைப்போம். தினை கம்பு என்ற தானியங்கள். இது வந்து இந்த குருவிகள் பட்டர்ஃப்ளை மற்றும் தேனீக்கள் இதெல்லாம் வந்து போனது தான் பாலினேஷன் நடந்து நம்ம விதைகளும் பூக்களும் காய்களும் நிறைய நமக்கு கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதனால் விவசாயத்தோட நண்பன் இவங்களெல்லாம் வந்து மண்புழு பறவைகள் இவங்களெல்லாம் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அந்த விதைகளை வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா திராட்சை செடி நம்ம இல்லத்தில் வருது. பக்கத்தில் ஒரு பிஞ்சு கூட விட்டுருக்கு. காணல் தெரியுதான்னு தெரியல, முடிஞ்ச அளவு காட்டுறேன்.
இது நம்ம இல்லத்தில் வருது. இதுவும் ஒரு வாஸ்து செடின்னு சொன்னாங்க. இது நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது திராட்சை கொடி. இது பந்தல் மாதிரி போட்டோம்னா நிறைய காய்கள் பிடிக்கும். ஆனால் வீட்டுடைய முன்பகுதி கிழக்கு வாசலில் பந்தல் மாதிரி கொடி வகைகள் வைக்கக்கூடாது, கொடிகள் கட்டக்கூடாது. அது கேது காரகத்துவமாக ஆகிடும் அப்படின்றதுக்காக நம்மளோட இல்லத்துலேருந்து படிக்கட்டு ஸ்டெப்பு மேலே சும்மா வளர்த்துட்ருக்கோம். இது மேலே அதுக்கு மேலேயே இருக்கிற அந்த கொலை தான் இதுவும். இது காய் நிறைய கொடுக்கணுன்னு வளர்த்தோம்னா பந்தல் நிறைய போடணுன்றதுக்காக இப்படி வளர்க்குறோம். ஒரு 5-6 கொலை தான் கொடுத்துருக்கு. பரவாயில்ல, நல்லா செழிப்பாக வளர்ந்தா போதும், இல்லத்திற்கு சுபிட்சத்தை கொடுத்தாலே போதும்னு நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். நம்ம பேசிகிட்டே இருக்கும் பொழுது நம்ம இல்லத்தை தேடி சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க, அவங்களுக்கு உணவு கொடுத்துடலாம். இப்போது உள்ளே போகிறவர் கெஸ்ட்டு இல்லை, அவர் வீட்டு தலைவர். இவங்க தான் கெஸ்ட்டு. டெய்லி அவங்க உணவு வாங்காமல் போக மாட்டாங்க. அடுத்ததாக இவர் வந்திருக்காரு. வாங்க. மேலும் ஆன்மீகம், வாஸ்து சாஸ்திரம், புராண கதைகள், பாடல்கள், மேலும் பல செடிகள் பராமரிப்பு என்று பல அரிய தகவல்களை அறிய சிவசாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதிவை உங்களுக்கு வெளியிடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.